விஜய் சைடில் எப்படி இருந்தாலும் அந்த கிறிஸ்டியன் ஓட் பேங்கை உடைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ என்னோட ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக திமுகவோட அந்த கோட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது தவிடுபடியாக்கப்படும் இந்த தடவை. ஸோ தேர் வில் பி எ ஹியூஜ் ஸ்பிளிட். இப்போ ஈவன் ஏடிஎம்கேல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய தடவை ஏடிஎம்கேக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்திருக்கு சில எலெக்ஷன்ஸில், இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்திருக்கு. பட் கணிசமாக அதை ரீட்டைன் பண்ணது திமுக தான். அப்போ அதிமுகவும் கொஞ்சம் எடுக்கும், ஆனால் டிவிக்கே ரொம்ப ஹெவியாக எடுக்கும் இந்த ஓட் பேங்க்ல இருந்து. ஸோ இந்த தடவை இவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்க போகுது. ஸோ நேஷனல் லெவலில் இந்த கிறிஸ்துமஸ் ஒகேஷன் வந்த உடனே எல்லாருமே கிறிஸ்டியன்ஸை வூ பண்ணுறதுக்கு இதெல்லாம் அரசியல் ரீதியாக தான் நம்ம பார்க்க வேண்டும். அரசியலில் நமக்கு என்ன, இவங்க இதுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க இந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்னை எப்படி கேப்சர் பண்ணும். இப்போ நிறைய பேராயர்கள் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, காலங்காலமாக எங்கே இருந்தோம், இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஏன் விஜய்க்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வருது. இப்போ இஸ்லாமிய ஓட் பேங்க் அதை அஃபெக்ட் பண்ணுமானா பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னோட. ஏன்னா அங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் டு ப்ளீஸ் திமுகவுக்கு கம்மி. இங்கே அப்படி கிடையாது. டயாசிஸ் ரொம்ப ரொம்ப வாஸ்ட்லி எக்ஸ்பேண்டட். இப்போ கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஏரியாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி, கன்னியாகுமரி அண்டு சென்னை. இஸ்லாமிய மெஜாரிட்டி ஏரியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ராமநாதபுரம் இருக்குது, வேலூர் இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் சில பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ எப்படியாவது நம்ம கன்சாலிடேட் பண்ணோம் அப்படிங்கிற முயற்சி தான் திமுகவோட மெயின் முயற்சியாக இருக்கும். பட் டிவிகே இஸ் கோன் டு பி அ ப்ராப்ளம் ஃபார் டிஎம்கே இன் திஸ் ரிகார்ட். அதனால தான் இந்த பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கிறது.